இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். Cellecor அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ActFit A3 Pro அப்படிங்கிற இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இந்த ஸ்மார்ட் வாட்சோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ 3000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காம டீட்டெயில்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ இந்த Cellecor பிராண்டோட ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கறத அன்பாக்சிங் முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். இங்க பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு டப்பா மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு டப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மேல வந்து அதோட பிராண்டிங் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சைட்ல வந்து இந்த வாட்ச்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயுமே வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கறது கொடுக்கல. ஸோ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். பாக்ஸை ஓபன் பண்ணா மேலேயே வாட்ச் கொடுத்துருக்காங்க. வாட்சோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள எப்பயும் கொடுக்குற மாதிரி ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து டிஃப்ரெண்டான ஒரு கேபிள் மாதிரி தான் இருக்கு. கடைசியா ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக இவங்க கிட்ட என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேப்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட்ல இருந்து என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிளா இருக்குது அப்படிங்கிறத அதை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ வாட்சை பத்தி டீடைல்டா பார்ப்போம். முதல்ல டிசைன் அண்ட் பில்ட். இங்க டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் ஷேப்ல இந்த வாட்சோட டிசைன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் நார்மலோட கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கையில கட்டும் போது கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்குது. அது போக இங்க சைடுல ரைட் சைடுல ஒரே ஒரு பட்டன் மட்டும் கொடுத்திருக்காங்க. நிறைய பட்டன்ஸ்லாம் கிடையாது. அந்த சிங்கிள் பட்டன்ல நம்மளால எல்லாமே ஆப்ரேட் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் இங்க ஸ்ட்ராப் அப்படின்னு பார்க்கும்போது மேல வந்து கொஞ்சம் ஒரு கிரிப் மாதிரி கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல கிடையாது, மேல மட்டும். அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஸ்டைலாவும் இருக்குது. அது போக நல்ல குவாலிட்டியில இங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ செம்மையான ஒரு குவாலிட்டியில இந்த ஸ்ட்ராப் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்க வந்து Cellecor அப்படின்னு அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. மேலையும் அவங்களோட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. அப்படியே ரியர்ல பார்க்கும்போது இங்கேயும் பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. சார்ஜுக்கான போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சென்சார்ஸ் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அது போக இங்க டெக்ஸ்ட்லயும் சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த ரவுண்ட்லயுமே அந்த எட்ஜஸ் எல்லாமே ஓரளவு நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ஓரளவு ஒரு பிரீமியமான டிசைன் மாதிரி இந்த வாட்சோட டிசைன் இருக்குது. இங்க டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இன்ச்ல ஒரு TFT IPS டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே வந்து ஓரளவு கலர்ஃபுல்லா நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்குது. இன்டோர்ல யூஸ் பண்ண வரைக்கும் டிஸ்ப்ளே வந்து நல்ல டீடைல்டா அந்த கலர்ஃபுல்லா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. கலர்ஸ் எல்லாம் அந்த சேச்சுரேஷன் இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவுட்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல இது இருக்குது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்ல இருந்து பாட்டம்க்கு ஸ்வைப் பண்ணா அதுல இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. செட்டிங்ஸ், அப்புறம் நோட்டிஃபிகேஷன், டார்ச் லைட், இந்த மாதிரி மியூசிக் அக்சஸ் பண்றது, இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணா மெசேஜ் வந்து நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியுது. ரைட்ல இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த மெனுஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதுல என்னென்ன மெனு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வாக், ரன், சைக்கிளிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லா வாட்ச்லயுமே வரக்கூடிய சில பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் இதுல இருக்குது. அப்புறம் ஸ்விம், ஸ்கிப், பேட்மிண்டன் இந்த மாதிரி கடைசியில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நியூஸ், பிரீத், ஸ்கிரீன் ஸ்லீப், வாட்ச் ஃபேஸ், ஸ்டாப் வாட்ச், O2, ஃபைண்ட் ஃபோன், ஷட்டர், பவர் ஆஃப், ரீசெட், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அப்படியே பாட்டம்ல இருந்து டாப் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட், மியூசிக், ஸ்லீப், வெதர், ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ ஓரளவு இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு வரக்கூடிய மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து இதுல கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது போக இதுல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. செடென்டரி ரிமைண்டர் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க கண்டினியூஸா ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து அடிக்கடி எந்திரிச்சு நடக்கிறதுக்காக ரிமைண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த செடென்டரி ரிமைண்டர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் ரிமைண்டரும் கொடுத்திருக்காங்க. நீங்க தண்ணி குடிக்க மறந்துடுவீங்க, அடிக்கடி உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ரிமைண்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்காக இங்க ட்ரிங்க்ஸ் ரிமைண்டரும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாமே நம்ம ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சோ இந்த வாட்ச்க்குன்னு ஒரு டெடிகேட்டடா ஒரு ஆப் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்போட லிங்க் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸோட பாட்டம்ல QR கோட் கொடுத்திருக்காங்க. இதை ஸ்கேன் பண்றது மூலமா நீங்க ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ ஆப்பை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கம்மியான பேர் தான் இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சோ அதனால இந்த வாட்சோட யூசரும் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஆப் ஓபன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான ஒரு டீடைல் தான் கேக்குது. உங்க இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா ஸ்மார்ட் வாட்ச் ஆப்லயுமே கேட்கிற மாதிரி நம்ம ஹைட் என்ன, வெயிட் என்ன, மேலா, ஃபீமேலா, இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான டீடைல்ஸ் வந்து கேக்குது.
இருக்குது. சைன் அப் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா டிவைஸ்ல போய் உங்களுடைய டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ், ஸோ ஹோம் பேஜ்ல உங்களுடைய எல்லா டீடைல்ஸுமே ஓவராலா இங்க வந்து பார்த்துக்க முடியுது. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ்ல போனோம் அப்படின்னா என்ன ஒர்க் அவுட் நீங்க பண்ண போறீங்களோ அந்த ஒர்க் அவுட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுல கோ கொடுத்தீங்கன்னா அதுக்குன்னு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. கடைசியா நீங்க டிவைஸை கண்ட்ரோல் பண்ண போறீங்க அப்படின்னா டிவைஸுக்குன்னு நிறைய ஃபீச்சர் இருக்கு. வாட்ச் ஃபேஸஸ், நிறைய வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வாட்ச் ஃபேஸ் அப்படிங்கறத சொல்ல, நமக்கு தேவையான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலான வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. அதெல்லாம் நம்மளால செட் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் கால் ரிமைண்டர், நமக்கு யாராவது கால் பண்றாங்க அப்படின்னா அதை வாட்ச்ல நம்மளால பார்த்துக்க முடியும். வரக்கூடிய காலை நம்மளால ரிஜெக்ட் பண்ண முடியும், கால் பேச முடியாது வாட்ச்ல இருந்து. பட் யார் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் ஆப் அலர்ட்ஸ், என்னென்ன ஆப்ல இருந்து நம்ம அலர்ட்ஸ் வேணும் அப்படிங்கறதெல்லாம் செட் பண்ணிக்க முடியுது. அலாரம், அதுக்கப்புறம் செடன்டரி ரிமைண்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது, கோல் நோட்டிஃபிகேஷன்ஸ், மியூசிக் கண்ட்ரோல், ட்ரிங்கிங் அலர்ட், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்க ஃபீச்சர்ஸ் அதிகமா ஆன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க பேட்டரி வந்து வேகமா ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்து டைம் ஃபார்மட், 12 ஹவர்ஸா 24 ஹவர்ஸா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் பேண்ட், நீங்க எங்கேயாவது மறந்து வாட்சை வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைண்ட் பேண்ட் மூலமா ஈஸியா வந்து அதை கண்டுபிடிச்சிக்க முடியுது. அதெல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது நான் செக் பண்ண வரைக்கும். அதே மாதிரி நீங்க வாட்சை வச்சு உங்க ஸ்மார்ட் போனையும் கண்டுபிடிச்சிக்க முடியுது. இது ரெண்டுமே கனெக்ட் ஆகி இருந்தது அப்படின்னா ஈஸியா நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் டோன்ட் டிஸ்டர்ப் கொடுத்துருக்காங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா டைமிங் செட் பண்ணி நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரைட் ஸ்கிரீன், ஆட்டோமேட்டிக் ஹார்ட் ரேட் டிடெக்ஷன், ஈஸி கேமரா, அதுக்கப்புறம் கடைசியா ஃபர்ம்வேர் அப்கிரேட். இங்க அப்கிரேட் ஒன்றும் இல்ல, லேட்டஸ்ட் வெர்ஷன்ல தான் இருக்கு. ஃபியூச்சர்ல எதுவும் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா நம்ம வாட்சை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அடுத்து இந்த வாட்ச்க்கு வந்து ஐபி ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ mAh இருக்கு அப்படிங்கறத அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இங்க வந்து பாலிமர் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் வந்து 10 டேஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா 7 to 10 டேஸ் வரும். நீங்க நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 7 டேஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வாட்ச் வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா இதோட பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகி ரொம்ப கம்மியான பேட்டரியோட தான் எனக்கு வந்து சேர்ந்தது. பேட்டரியோட பேக்கப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமா தான் யூஸ் பண்ணேன். ஷார்ட் டைமா ரொம்ப கம்மியான ஃபீச்சர்ஸோட தான் யூஸ் பண்ணேன். அதுலயே பேட்டரி வந்து கொஞ்சம் வேகமா இறங்குற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் லாங் டைம்ல யூஸ் பண்ணாதான் பேட்டரி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஆனா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் இப்போதைக்கு பேட்டரி வந்து என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சோ பேட்டரி வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 to 5 டேஸ் நீங்க எல்லா ஃபீச்சருமே யூஸ் பண்ணீங்கன்னா 3 to 4 அந்த அளவுக்கு தான் இது வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். கடைசி அந்த வாட்சோட பிரைஸ் வந்து 3000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வாட்சை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு புது பிராண்ட், நிறைய பேர் வந்து இதை வச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியாது. அதனால இதோட சர்வீஸ் சென்டர் எந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியாது. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இதெல்லாம் தேடி பார்த்தேன். பெருசா டீடைல்ஸ் வந்து இல்ல. அதனால சர்வீஸ் சென்டர் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்க சர்வீஸ் சென்டருக்குலாம் போவீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்துட்டு இதை வாங்குறதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. இல்ல ஒரு புது பிராண்டுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன், நல்லா வளரட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ கண்டிப்பா தாராளமா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவு நல்ல ஒரு பில் குவாலிட்டியோட ஓரளவு டீசென்ட்டான ஃபீச்சர்ஸோட இந்த வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஆஃபர்ல கிடைச்சது அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ Cellecor அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு புது பிராண்ட் ஒரு நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங்ல சந்திக்கிறேன். பாய்.